தமிழக அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை குறிவைத்து பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வாக்குறுதிகளை முன்வைத்துள்ளது. மக்கள் நலன், பொருளாதார வளர்ச்சி, நல்லாட்சியை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவி மற்றும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் ஒருமுறை நிதி உதவி வழங்கப்படும். பெண்களின் வாழ்வு சுமையை குறைக்க ஆண்டுக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த 0 FIR விரைவு நீதிமன்றங்கள், CCTV கண்காணிப்பு போன்ற கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று விவசாயிகளுக்கு கூடுதல் நிதி உதவி, சந்தை ஆதரவு, சேமிப்பு வசதிகள், துணை தொழில்களுக்கு உதவி போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு இழப்பீடு உயர்வு, ஓய்வூதியம் போன்ற நலத்திட்டங்களும் இடம்பெற்றுள்ளன. இளைஞர்களுக்கு 1 லட்சம் அரசு வேலைகள், கல்வி கடன் தள்ளுபடி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தொழில் துவங்க வட்டியில்லா கடன், இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆதரவு, மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு மானியம் போன்ற பொருளாதார முன்னேற்ற திட்டங்களும் உள்ளன. சுகாதாரத்துறையில் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தல், இலவச சிகிச்சை வசதிகள், முதியோருக்கு வீட்டிலேயே சோதனை போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் உட்கட்டமைப்பு, அதிவேக ரயில் திட்டங்கள், குடிநீர் வசதி, தொழிற் பூங்காக்கள், சுற்றுலா வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் தமிழகத்தை முன்னேற்ற புது மாநிலமாக மாற்றுவோம் என பாஜக தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் பொருளாதாரம், சமூக நலம், வேலைவாய்ப்பு மற்றும் நல்லாட்சியை மையமாக கொண்டு தமிழகத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதாக பாஜக மேலிடம் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டுள்ளது. இந்த தேர்தல் வாக்குறுதி அறிக்கையை பார்த்து தற்போது அறிவாலயம் குழம்பி போய் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.